+1 அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த தியரி பார்க்குறோம். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்னென்ன இருக்குன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டிங். ஓகேங்களா, 5 ஹெட் இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா ஒரு கம்பெனியில் ப்ராப்பர் ட்ரான்சாக்ஷனை டபுள் என்ட்ரியில் ஜேர்னலாக அக்கௌண்ட் பண்ணி அதை லெட்ஜரில் அந்த அக்கௌண்ட்டெல்லாம் போஸ்டிங் பண்ணி அந்த லெட்ஜரை க்ளோஸ் பண்ணி பேலன்சஸ்லாம் எடுத்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஓகேங்களா. காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டு ஒரு மேனுஃபேக்சரிங்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகேங்களா. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னென்னா, இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு ரெண்டுமே தேவைப்படும். என்னென்னா, அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் தேவைப்படும், காஸ்ட் அக்கௌண்டிங் தேவைப்படும். ரெண்டையும் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வாங்கி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கு வாங்கி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா, அதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா, சோசியலில் அந்த பொல்யூஷன் வராமல் பப்ளிக் பாதிக்காத அளவுக்கு அதில் என்னென்ன செலவு பண்ணுறாங்க, அதுக்கு அந்த டெவலப் பண்ணுறாங்க, அந்த இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்களோ அதான் சோசியல் அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டிங், HR, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தி ஐடென்டிஃபிகேஷன், quantification and reporting of investment made in human research. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, ஹியூமன் ரிசர்ச்சஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது சம்மந்தமான அக்கௌண்டிங் தான் ஹியூமன் ரிசர்ச்சஸ் அக்கௌண்டிங். இப்போ கிளியராக பார்ப்போம் பாருங்கள். ஃபினான்ஷியல் ஆஃப் branches of accounting என்னென்ன இருக்குன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். It is historical nature and recorded or maintained for transaction and events which have already occurred. It provided financial information to the users for taking decisions. It is concerned with the identification, recording, the classification and summarizing the financial transaction. Financial transaction ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் கண்டுபிடிச்சா அதை என்டர் பண்ணணும். அண்ட் ஈவன் அண்ட் ends up with the preparation of the financial statement. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஜேர்னல் என்ட்ரி டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறதுல ஆரம்பித்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு முடிகிற வரைக்கும் அந்த அக்கௌண்டிங் சைக்கிள் வரும். ஓகேங்களா. நேம்லி ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா. ட்ரேடிங் நேம்லி எப்படி சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் சேம் டு தி interested users. Trading and profit and loss account shows the profit or loss made during an accounting period, and the balance sheet shows the financial position of the business as on the particular date. என்னைக்கு டேட்டுக்கு இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன காமிக்கும்னா, அந்த கம்பெனியோட என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்குன்னு சொல்லும். பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்லணும்னா, அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன், அந்த கம்பெனியோட பொசிஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங் பாருங்கள். It involves the collection, recording, classification and appropriate allocation of expenditure for the determination of the costs of products or services and for the presentation of data for the purpose of cost control and management decision making. ஓகேங்களா. இட் இன்வால்வ்ஸ் என்னன்னா, கலெக்ஷனு, ரெக்கார்டிங்கு, கிளாசிஃபிகேஷன் அண்ட் அப்ராப்ரியேஷன், அல்லோகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட். ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன செலவு பண்ணுறாங்க, அதாவது கலெக்ஷன், ரெக்கார்டிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் அப்ராப்ரியேட் அல்லோகேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. இதுதான் காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபார் த பர்பஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் இது காஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜர் டெசிஷன். இது காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னென்னா, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தி ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இன் சச் எ வே as to assist management in decision making and in the day-to-day operation of an enterprise. The information collected from financial accounting and cost accounting etc. are grouped, modified and presented as per the requirements of the management for discharging their function and for the
டெசிஷன் மேக்கிங். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் என்னென்னு கொடுப்பாங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க. அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ன ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். Social responsible accounting, it is concerned with the presentation of accounting information by business entities and other organizations from the viewpoint of society by showing the social cost incurred. Such as social cost enna incur agum, the environmental pollution and the pollution by the enterprises and the social benefits such as infrastructure development and the social சமுதாயத்துக்காக சோசியல் பெனிஃபிட் அடையணுன்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுப்பாங்க கிரியேட்டட் பை தம். இதனால் அது சம்மந்தமான அக்கௌண்டிங். இட் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதுக்காக சம்மந்தமான அந்த அக்கௌண்டிங் தான் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஐடென்டிஃபிகேஷன், குவான்டிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ். த ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் என்டர்பிரைஸில் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற ரிப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங் சொல்கிறது. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். இந்த ஹெட்டிங்கை கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பிரான்ச்சஸ் அக்கௌண்ட் திரும்ப ஒரு அடி சொல்கிறேன். பிரான்ச்சஸ் அக்கௌண்ட் என்னென்ன இருக்குது? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.